Hi guys, welcome to my channel. நான் இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போறேன். கருவேப்பிலை குழம்பும் அது தொட்டுக்க வந்து வாழைப்பழத்துல ஒரு பச்சடி பண்ண போறேன். இது ரொம்ப சிம்பிளான மெனு தான். நான் எப்படி பண்றதுன்னு காட்றேன். ஒவ்வொண்ணா நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் பண்ண போறது கருவேப்பிலை குழம்பு. இப்போ நான் ஒரு pan வச்சிருக்கேன். pan சூடான உடனே எண்ணெய். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். சோ நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். ஒரு 2-3 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து துவரம் பருப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா மிளகு வந்து காரத்துக்கு, சோ இந்த போடுற மிளகு தான் காரத்துக்கு, அதுவும் 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். ஸோ சீரகம் வந்து இதில் வந்து 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை வந்து சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கிக்கிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும் இந்த ரெசிபிக்கு. ஏன்னா எண்ணெய் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் வறுபட்டது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கருவேப்பிலை வந்து நான் ஒரு கொத்து எடுத்திருக்கேன். நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட போகிறோம். அதுக்கப்புறம் சும்மா ஒரு பெரட்டல் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். இப்போ நான் வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைக்கணும். இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு வந்து தேவையான அளவு, அதுக்கப்புறமா புளி வந்து ஒரு சின்ன குட்டி சைஸ் தான். அது நல்லா கரைச்சிக்கணும் நம்ம. அவ்வளோதான். அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இனிமேல் தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸோ அரைச்சதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்க்குறப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, பூண்டு வந்து இது மாதிரி முழுசாக தான் இருக்கணும். இடிக்கலாம் கூடாது, முழு பூண்டாக தான் இருக்கணும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முழு பூண்டு. அவ்வளோதான். இப்போ பூண்டு பார்த்திங்களா நல்லா கலர் மாறிடுச்சு, கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கருவேப்பிலையை சேர்க்கணும். ரொம்ப ஸ்லோவாக தான் சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போது இது நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி வரும். ஆனால் அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திக்காக ஆக இது கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி தான் நல்லா சுண்டி வரணும். ஆனால் கவனமாக சைட்லலாம் ஒட்டாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இது சுண்ட கண்டிப்பாக சைட்லலாம் ஒட்டும். அதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இது கம்ப்ளீட்டாக சுண்டினதுக்கப்புறம் மேலே எண்ணெய் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்களா எண்ணெய்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் கரெக்டான டைமு. நம்ம எவ்வளோ தண்ணியாக ஊற்றணும், இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக ஆயிடுச்சுன்னு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் தான் நான் சொன்னேன், பனானாவில் ஒரு பச்சடி பண்ண போகிறேன். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அது நல்ல காம்பினேஷன். இதுக்கு வந்து வெறுமனை அப்பளமே நல்லாயிருக்கும். பட் இந்த பச்சடி வந்து தனியாக கூட சாப்பிட்லாம், சாதத்தோடு நல்லாயிருக்கும். ஆனால் தனியாக சாப்பிட்டா செமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். சின்ன பழமாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா தயிர் வந்து இந்த 3 பழத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி நான் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து சும்மா இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது வந்து துருவி வச்சுருக்கேன். இடிக்கக்கூடாது, துருவி தான் செய்யணும். அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா 3 பழத்துக்கு இந்த இஞ்சி போதும். அதுக்கப்புறமா உப்பு வந்து வேணும்னா போட்டுக்கலாம். செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பு கூட சேர்க்க வேணாம். ஆனால் நான் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் போடுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, அவ்வளோதான். இது ஒரு நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷன். இது ரெண்டுக்கும் சும்மா கூட சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு சாலட் மாதிரி. இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போது என்னுடைய லன்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம், குழம்பு, பச்சடி, வத்தல். ஸோ இது வத்தலும் வீட்டில் செஞ்ச வத்தல் தான். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூடு சாப்பாடில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது அப்படியே பசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் சூடு சாதத்தில் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணியிருந்தது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.